இயேசுடைய வாழ்வில் இயேசு மரபுகளை எவ்வாறு அணுகினார் என்பதே ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது. இன்று இயேசு சில மரபுகளை உடைத்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். லூக்கா நற்செய்தி 11:38 அதில் நாம் வாசிக்கின்றோம், உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தனர். சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டும். இதை 2 பார்வையில் பார்க்கலாம். ஒன்று நலவாழ்வு ஹைஜீனிக் பார்வையில் அது நல்லது, இன்னொன்று அது ஒரு சமய சடங்காக இருந்தது, ஒரு சட்டமாக மரபாக இருந்தது. எனவே இயேசு அதை உடைத்தார். மத்தேயு 15:19-20 இயேசு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது. ஆகவே கை கழுவாமல் உண்ணுவது ஒரு தீட்டு என்ற தீட்டை இயேசு தீர்த்து கட்டினார். சில மரபுகளை உடைத்தார். அவற்றில் ஒன்று கை கழுவாமல் உண்ணக்கூடாது என்கிற மரபு. காரணம், தீட்டு என்பது உள்ளத்திலிருந்து தான் வருகிறது, வெளியிலிருந்து வரவில்லை என்ற புரட்சிகரமான, வித்தியாசமான, புதுமையான ஒரு போதனையை இயேசு வெளிப்படுத்துகிறார் இந்த மரபை உடைப்பதன் வழியாக.